சரியா உத்தரகாண்ட் மாநிலத்துடைய தலைநகரமான டேராடூனுக்கு பக்கத்துல சிறுவல்கரா அப்படின்ற ஒரு பசுமை பொங்கக்கூடிய மலைக்காடு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மண் ரோட்டு வழியா தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் எல்லாரும் நடந்தபடியே தான் அவங்களுடைய மெயின் ரோட்டுக்கு வருவாங்க. அங்க இருக்கிற கடை தெருவுகளுக்கு போவாங்க. அப்படிதான் செப்டம்பர் 10, 2023 அன்னைக்கு காலையில கூட குளிர் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சில கிராமத்து மக்கள் அந்த பாதை வழியா நடந்து மெயின் ரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த குளூர்லயுமே வேடிக்கை பார்த்தபடியே ஒரு நபர் அந்த மண் ரோட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு ரோட்டோரமா ஒரு பொண்ணு படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிட்ட வந்து அந்த பொண்ணை தட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அந்த பொண்ணுடைய முகம் அழுகுன நிலையில பொசுகுன நிலையில இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காரு. உடனடியா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நபர் வேக வேகமா தன்னுடைய கிராமத்துக்கு ஓடி தன்னுடைய ஊர் தலைவர்கிட்ட இந்த செய்தியை தெரிவிக்கிறாரு. அவருமே வேக வேகமா வந்து சம்பவ இடத்துல அந்த பொண்ணுடைய பொசிஷனை பார்த்துட்டோம், அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்தவித அசைவும் இல்லாததை பார்த்துட்டோம், இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்துறாரு. போலீஸ் ஆபீசரும் நேரத்தை விரயம் பண்ணாம சீக்கிரமாவே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுடைய சடலத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. உடனடியா அந்த இடத்துக்கு டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாருமே வர வச்சு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணி பார்க்கும்போது தான் எந்தவித தடயங்களும் போலீஸுக்கு கிடைக்காமலே போகுது. இதுல முக்கியமா அந்த பெண்ணுடைய முகம் பொசுங்கி போய் இருக்கிறதுனாலையும் ஏதோ ஆசிட்டோ கெமிக்கலை வச்சு அவங்களுடைய முகத்தை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணுடைய அங்க அடையாளத்தையும் அந்த பொண்ணு யாருங்கிறதையும் அவங்களால அந்த நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதன் காரணமா அந்த ஊர் தலைவர்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் இந்த பொண்ணு உங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் மாடர்னா இருக்கு, எங்க கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி போட மாட்டாங்க, மேற்கொண்டு அவங்களுடைய ஸ்கின் டோனு எங்க கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் மாதிரி தெரியல, ஒருவேளை வெளியில இருந்து இங்க யாராவது இதை போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தான் சம்பவ இடத்துல எந்தவித ஸ்ட்ரகிள்ஸ் மார்க்கும் தென்படவே இல்லை. அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்கிற நேரத்துல வழியில துடிச்ச மாதிரியோ காலை உதர்ன மாதிரியோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு தரன்னு இழுத்துட்டு போன மாதிரியான எந்தவித தடயங்களும் அந்த கிரைம் சீன்ல காணப்படவே இல்லை. ஸோ அந்த கிரைம் சீன் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இந்த கொலை நடக்கல, வேற எங்கேயோ நடந்திருக்கு, கில்லர் இங்க வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் கண்ணுக்கு தென்படாத அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மார்க் மூலியமா போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு அந்த இடத்துல இறந்து கிடந்த பொண்ணு யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? எதனால கில்லர் அந்த பொண்ணுடைய முகத்துல ஆசிட்டியோ அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியை போட்டு பொசுக்கி இருந்திருக்கணும்? அப்படி அவனுக்கு என்ன காரணம் தான் இருந்துச்சு? 2023 ஒட்டுமொத்த உத்தரகாண்ட் மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெல்ல தெளிவா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சம்பவ இடத்துல போலீஸ் அதிகாரிகள் அந்த பொண்ணுடைய சடலத்தை தவிர அவங்களுடைய மொபைல் ஃபோனோ அவங்களுடைய ஐடி கார்டோ அவங்களுடைய சில உடைமைகளையோ எதையுமே கண்டுபிடிக்கவே முடியல. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய உடம்பை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 30 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம்னு கருத ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கூட ஒரு குர்தா டைப்லையோ ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை லாங் டாப் மாதிரியோ ஒரு மாடர்னான புது ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ரீசெண்டா தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்க போல அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையும் ஃபார்ம் பண்ணி சுத்து வட்டாரத்தில் எங்கெங்க சிசிடிவி இருக்கோ, அதாவது அது ஒரு மலைக்காடு பகுதிங்கிறதுனால மெயினா அந்த கடத்தெருவுலயே மெயின் ரோட்லயே ஏதாவது சிசிடிவி இருக்குல்ல, அந்த சிசிடிவியை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமையும் இந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையும் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு டீமும் இந்த 3 வேலைகளை பிரிச்சுக்கிட்டு தீவிரமா அவங்களுடைய சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா போலீஸுக்கு அந்த கிரைம் சீன்ல
இருந்து கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் என்னன்னா அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த புது ட்ரெஸ் மட்டும்தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் சோதனை பண்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் கிட்ட விசாரணை பண்றாங்க. யாரையாவது நீங்க புதுசா இந்த இடத்துல பாத்தீங்களா, புதுசா ஏதாவது கார் பாத்தீங்களா, புதுசா ஏதாவது பைக் பாத்தீங்களா, யாராவது சந்தேகப்படுற மாதிரி மூட்டையா கட்டி பைக்லயோ கார்லயோ எடுத்துட்டு வந்து போட்டதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணை அந்த கிராமத்தோட மட்டும் முடியாம அக்கம் பக்கத்துல இருந்த கிராமத்து வரைக்குமே போயிட்டு போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு ஜுடியோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான, அதாவது டாட்டாவுடைய பிராண்டான ஜுடியோங்கிற ஷோரூம்ல இருந்து தான் இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பாங்க அப்படின்னும், அந்த ட்ரெஸ்ஸோடைய சைஸ் எஸ்ன்னும் அதோடைய பார்கோடும் அதோடைய காலர்ல இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் விசாரணையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல இருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஜங்ஷன்ல இருந்து தான் வெவ்வேறு ஊர்களுக்கு பிரிஞ்சு போற மாதிரியான பாதைகள்லாம் இருக்குல்ல, அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் சிசிடிவியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சம்பவம் நடந்த ஊர் வரைக்கும் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 சிசிடிவி வந்து போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த 10 சிசிடிவில ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான வாகனங்கள் ஏதாவது புதுசா இந்த ஊருக்குள்ள வருதா அப்படின்ற மாதிரி சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெஸ்ல இருந்த காலரை வச்சு அந்த ஸ்டுடியோ ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது டேராடூன்ல 2 இடத்துல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இமிடியேட்டா அந்த 2 ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த காலரை காட்டி இந்த ட்ரெஸ் இந்த மாடல் ரீசெண்டா யாராவது வாங்கினாங்களா, யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, எந்த டைமிங்ல வாங்கியிருக்காங்க, எந்த டேட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு அது சம்பந்தமான விசாரணை ஒரு பக்கம் தீவிரமா நடக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த மெயின் ரோட்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த 10 சிசிடிவி அனலைஸ் பண்ணதுல 240 வெஹிக்கிள் கிட்ட டிராவல் ஆயிருந்திருக்கு. அதாவது அந்த ஊர் கிராமத்து மக்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் வரைக்குமே அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய சடலம் இல்லைங்கிறத சில கிராமத்து மக்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இரவு நேரத்தில் தான் யாரோ இங்க வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இரவு 7-8 மணியில இருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் இங்க போன வாகனங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல 240 வாகனங்கள் கிட்ட டிராவல் ஆயிருந்திருக்கு. ஆனா அந்த வாகனங்கள்ல எந்த வாகனத்துல இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகளால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்போ இன்னொரு கால்குலேஷன் என்ன போட்டாங்கன்னா அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த கிரைம் சீனுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இங்க வந்தோம்னா எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ண முடியும், ரிட்டர்ன் எவ்வளவு நேரத்துல இங்க வர முடியும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கால்குலேஷன் படி அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த கிராம பகுதி கிட்ட வந்து எந்த வாகனங்கள்லாம் எந்தெந்த டைமிங்ல ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்ற கால்குலேஷனை எடுத்து பார்க்கும்போது ஒரு 18 வாகனங்கள் கிட்டத்தட்ட இவங்களுடைய கால்குலேஷன் ஏத்த மாதிரி அமைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த 18 வாகனங்களுடைய சிசிடிவி காட்சிகளையும் ஒன்னா உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தெரியுதா, காருக்குள்ளேயோ பைக்குள்ளேயோ இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான காட்சிகள் ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு டீம் பல மணி நேரம் மெனக்கட்டு அதை பத்தின சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஸ்டுடியோ ஷோரூம்ல போடப்பட்ட பில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பீஸ்ல வந்து 8 பீஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிருக்கு சார், அவங்க இந்தந்த டைமிங்ல இந்தந்த டேட்ல தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டை அந்த ஷோரூம்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த 8 பேர் எந்தெந்த டைமிங்ல வந்திருக்காங்க அவங்களுடைய சிசிடிவி காட்சிகளை ஒன்னொன்னா அந்த ஷோரூம்ல இருந்து கலெக்ட் பண்ணி வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் சரியா இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்னாடி செப்டம்பர் 3, 2023 அன்னைக்கு ஒரு 30 வயசு இருக்கிற பொண்ணு கிரைம் சீன்ல அந்த பொண்ணு போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை அந்த ஷோரூம்ல இருந்து கையில எடுத்துட்டு வரதும், அங்க பில் கவுண்டர்ல பில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதும், அதுக்கப்புறம் அவங்க வெளியில ஒரு கார் கிட்ட போறதும் பதிவாயிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய அங்க அடையாளங்களும் அந்த பொண்ணுடைய ஸ்ட்ரக்சரும் அவங்களுடைய முக அமைப்பும் அவங்களுடைய கலரையும் வச்சு பார்க்கும்போது சம்பவ இடத்துல இறந்து கிடந்த பெண்ணு கூட பக்காவா மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அவங்க ஏறி போன காரை பார்க்கும்போது அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஆளுடைய முகமோ சரி வர தெரியல. ஆனா அந்த காரை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அது ப்ளூ கலர் கியா சோனட் கார் அப்படின்னும் அந்த காரோடைய விண்ட்ஷீல்டுல ஆர்மி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஸ்டிக்கர் தான் இந்த வழக்கோடைய ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அமைய போகுதுங்கிறத போலீஸ் அப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டிக்கர் இந்த விண்ட்ஷீல்ட்ல ஒட்டி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இந்த ஸ்டிக்கர் வந்து இவங்க ஏற்கனவே ஒரு 18 வாகனங்களை லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த வாகனங்கள்ல இந்த ஆர்மிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி சோதனை பண்ணதுல அவங்களுடைய அந்த விடாமுயற்சிக்கு பலன் கொடுக்கற மாதிரி இந்த ஸ்டுடியோவுடைய ஷோரூம்ல பார்த்த அதே கார் இந்த 18 வாகனங்களுடைய லிஸ்ட்ல இருந்திருக்கு. அந்த வாகனத்தை நல்லா ஒத்து கவனிக்கும் போதுதான் 2 வாகனமும் ஒரே வாகனம் அப்படின்னும் அந்த வாகனத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த சிசிடிவில தெரிய
ஆரம்பிச்சது. இமிடியேட்டா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல டேராடூன்ல பண்டித்வாடி அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராகேந்தோ அப்படின்றவருக்கு சொந்தமான கார் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த கார் எந்தெந்த டைமிங்ல அங்க போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது சரியா ஒரு 12:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி போன மாதிரியும், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 45 நிமிஷம் கிட்ட ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் ரிட்டர்ன் அந்த கார் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நேரடியா அந்த வீட்டில் போயிட்டு சோதனை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஒரு மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும்ல, அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதோடைய டவர் லொகேஷனை செக் பண்ணி பார்க்கறாங்க. இந்த கார் டிராவல் ஆன இடத்துல மேட்ச் ஆகவே இல்லை. பட் இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியல சார், நான் என்னுடைய 1.5 வயது மகன் கூட இந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் முதல் நாள் எங்கேயுமே போகலையே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா அவனுடைய பேச்சுக்குள்ள சில பொய்கள் தெரியறத போலீஸ் அதிகாரிகள் உணர்ந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவில அவங்க பார்த்த அதே கார் அந்த வீட்டோடைய பார்க்கிங் லாட்ல நின்னுகிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது இன்னொரு ஒரு மொபைல் நம்பர் வச்சிருக்கான்னு தெரிய வந்துச்சு. அந்த நம்பரை வாங்கி கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி சம்பவம் நடந்த நாளன்னைக்கு எங்கெங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த கார் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆனிச்சோ அந்தந்த இடத்துல இவனுடைய மொபைல் சிக்னலும் டிராவல் ஆகியிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவனுடைய கார் கீயை வலுக்கட்டாயமா வாங்கி அந்த காருக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த வழக்குக்கு தேவையான மொத்த ஆதாரங்களும் அந்த காருக்குள்ள மறைஞ்சிருந்தது. போலீஸ் அந்த காரை திறந்ததுமே ஒரு ரத்த வாடை தான் அடிக்க ஆரம்பிச்சது. அந்த காருக்குள்ள சில இடங்கள்ல ரத்தம் தெரிச்ச மாதிரியும், அதுவும் ஒரு லேடிஸோடைய ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்கிறதையும் பார்த்துட்டு இவன் தான் சம்திங் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் அங்கேயே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த காருடைய டேஷ்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணுடைய ஐடி கார்டும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சில உடைமைகளும் அந்த காருக்குள்ள கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அந்த ஐடி கார்டில் இருக்கிற போட்டோவும் இறந்து கிடந்த அந்த பொண்ணுடைய போட்டோவையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரி போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அடையாளம் தெரியாத பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் அங்க போலீஸுக்கு இன்னொரு ஒரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணு இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னும் நேபாள் நாட்டை சேர்ந்த பொண்ணுங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சது. இமிடியேட்டா அந்த ராகேந்த போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அந்த நேபாளி பொண்ணு கூட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சான். அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தலாம். இந்த ராகேந்தோ 2001 ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். அந்த நேரம்னு பார்த்து இவனுக்கு கோவால ஒரு ஆபீஸ்ல தான் கிளர்க் வேலை போட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அங்க இவனுக்கு சில ஹையர் போஸ்டிங்லாம் கொடுக்கப்பட ஆரம்பிச்சது. அதன் பிறகு அந்த இடத்துல ரொம்ப சின்சியரா வேலை பார்க்க ஆரம்பிச்சான். 2016 அவனுடைய சொந்த ஊரான டேராடூன்ல புதுசா ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய மாடி வீட்டையுமே கட்டவும் செஞ்சான். இவனுடைய அப்பா வந்து 2015 டீச்சரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காங்க. இவனுடைய அம்மா சைல்டு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து 2018 ரிட்டையர் ஆயிருந்திருக்காங்க. இவனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி படிச்சு முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு நேரமா காசியாப்பூர் அப்படின்ற பகுதியில் அம்மா கூட தங்கியிருக்கான். அதே சமயம் இவனுடைய அப்பாவும் 2020 பால்கனியில இருந்து தவறி விழுந்து மர்மமான முறையில் இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு இவன் புதுசா கட்டின அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் அம்மாவும் தம்பியும் வேற ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவனுக்கு சில பிஜி ஹாஸ்டல் இருந்ததாகவும் அதுல 8 ரூம் இருந்ததாகவும் அதன் மூலமா கிடைக்கிற வருமானமும் இவனுக்கு எக்கச்சக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி பொருளாதார ரீதியா இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இவனுடைய லைஃபும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் சரியா 2020 இவனுக்கு வெஸ்ட் பெங்கால்ல சிலிகுரி அப்படின்ற பகுதியில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அங்கேயுமே பதவி உயர்வு கிடைச்சு ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனுக்கு பிரேக் டைம் கிடைக்கும் போதும் சரி, லீவு நாட்கள் கிடைக்கும் போதும் சரி, அங்க இருக்கிற ஒரு பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது இவனுடைய வழக்கமா இருந்திருக்கு. அப்படிதான் யதார்த்தமா ஒரு மால்ல இருக்கிற பார்க்குள்ள போகும்போது அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சு போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பின் நாட்கள்ல முகத்துல ஆசிட் ஊத்தி சிதைக்கப்படுற 30 வயது நேர்ந்த ஸ்ரேயா சர்மா. இவன் லெப்டினன்ட் கர்னலா ஆனதுக்கு பிறகு
எக்கச்சக்கமான லீவு நாட்கள் இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆனா அந்த நேரங்கள்ல தன்னுடைய சொந்த ஊருக்கு போகாம இந்த பொண்ணை பார்க்கறதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். மெல்ல மெல்லமா அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு ஃப்ரீக்வெண்டா 2 பேரும் மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு 2 பேரும் தனியா ஒரு வீடு எடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுக்கு இவன் செலவு பண்றது, ஷாப்பிங் அழைச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாரி அரைக்க ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் இந்த ஸ்ரேயாவை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு 2 சகோதரி இருந்திருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தங்கச்சி இப்பதான் 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு தம்பி இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பாவும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டதுனால மொத்த குடும்பத்தோடைய பாரமும் இந்த பொண்ணு மேலதான் விடிய ஆரம்பிச்சது. இதனால எப்படியாவது நம்ம சம்பாரிச்சு நம்முடைய குடும்பத்தை நல்ல விதமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2020 இவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு பார்ல டான்சரா இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவனுடைய பழக்கம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இவங்க எப்போதுமே மாசம் 3000 இருந்து ஒரு 35,000 வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய செலவு போக பணத்தை அனுப்பிடுவாங்க. இவனுடைய பழக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இந்த பணத்தை 1 மாதம் கூட தவற விடாம அனுப்பிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. தன்னுடைய ஃபேமிலி கூட கான்டாக்ட்லேயே தான் இருந்திருக்காங்க. ஆனா இவன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி யார்கிட்டையுமே இந்த பொண்ணு தெரிவிக்கவே இல்லை. இவனும் இந்த பொண்ணு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவனுடைய ஃபேமிலி கிட்டயோ தெரிவிக்கவே இல்லை. இப்படியே உங்களுடைய நாட்கள் நல்ல விதமா போக ஆரம்பிக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் 3 வருடம் வரைக்கும் நல்லா தான் போகுது. இந்த சமயத்துல தான் நல்லா போய்கிட்டு இருந்தா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய இடி விழுற மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. 2023 வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சிலிகுரியில் வேலை பார்த்ததுக்கு பிறகு இவனுக்கு வேற ஒரு ஊரில், அதாவது இவன் பிறந்த டேராடூன் ஊரில் அங்கே இருக்கிற ஆர்மி கேம்பில் போஸ்டிங் போட்டிருந்திருக்காங்க. இதனால அவன் அவ்வளோ நாள் தங்கியிருந்த வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரான டேராடூனுக்கு வந்து தங்க ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் அந்த பொண்ணை எப்படி நம்ம இங்கே கூட்டு வரது, எப்படி நம்மளுடைய வீட்டுக்கு தெரிஞ்சால் நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணை சரியா ஜூலை மாதம் 2023 டேராடூனுக்கு வர வச்சு அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்க ஆரம்பிச்சான். ஆனால் ஹோட்டலுடைய சார்ஜ் நாளாக அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால ஒரு பிளாட் ஒன்று வாடகைக்கு எடுத்து அந்த பொண்ணை தங்க வச்சு இவன் தினமும் வேலைக்கு சீக்கிரமாவே கிளம்பி இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வேலைக்கு போறது, திரும்பி வேலை முடிஞ்சா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வர்றது, எங்காவது வெளியில சுத்துறது, அதுக்கப்புறம் லேட்டா வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய தினசரி வேலைகள் இந்த மாதிரி அமைய ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் இவனுடைய மனைவியான தேவிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. எஸ், இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 வயசுல ஒரு மகன் இருந்திருக்காங்க. ரீசெண்டா ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நேரத்துல தான் தன்னுடைய மனைவி கிட்டையும் இந்த ஸ்ரேயாவை பத்தின எந்தவித டீட்டெயிலும் தெரியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் நாளாக இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல சில சேஞ்சஸை பார்த்த தேவிக்கு இவன் மேல ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. நம்முடைய கணவர் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, ஒருவேளை இவருக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபேர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் அவங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சரியான சந்தர்ப்பமும் அவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் இவன் தன்னுடைய காரை வீட்லயே விட்டுட்டு டாக்ஸில தன்னுடைய வேலை செய்யற இடத்துக்கு போயிருந்திருக்கான். இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இவனுடைய மனைவியுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கிட்ட சொல்லி ஜிபிஎஸ் அந்த கார்ல ஃபிட் பண்ணிட்டு இவன் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றான் அப்படிங்கிறத ஒன்னா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் தினமும் ஒரே இடத்துக்கு அந்த கார் காலை நேரத்தில் போய் நிக்கிறதும் ஈவினிங் நேரத்தில் போறதும், அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் நம்முடைய வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால ஒரு நாள் அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்ப இவனும் இந்த ஸ்ரேயாவும் ஒரே பிளாட்ல இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஆத்திரமாகி தன்னுடைய கணவன் கிட்டையும் அந்த ஸ்ரேயா கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சு தினமும் சண்டைகளாவே போய்கிட்டே இருந்துச்சு. இல்ல நான் அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன், அவளுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிடுறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட இவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் இது சரி வராது, நீ பிரிஞ்சிட அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஸ்ரேயா அவ்வளோ நாள் பழகி ரொம்ப ஆழமா நேசிச்சிருந்ததுனாலையும் இவனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால, உண்மையா அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்ததுனாலையும் என்னாலலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்லிட்டா. இதனால 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி இதுல இருந்து மீள்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும்போது தான் அவனுடைய மனசுக்குள்ள அந்த கொடூரன் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சான். நம்ம இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவி பிரிஞ்சு வந்தாலும் ஃபேமிலி மத்தியில் நமக்கு பெரிய அசிங்கம் ஏற்படுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஒன்று இந்த ஸ்ரேயா நம்மளை விட்டு போகணும், அப்படி இல்லைனா நம்ம அவளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய மனசுக்குள்ள ஆழமாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சதியாகவும் இருந்திருக்கு.
அந்த சதி திட்டத்துக்கு தீனி போடுற விதமா தான் செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த ஸ்ரேயாவுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரையும் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடியோ ஷோரூமுக்கு போயிட்டு அங்க போய் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குறான். சம்பவ இடத்துல இறந்து கிடந்தப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ் கூட இன்னும் சில ட்ரெஸ் எல்லாமே அன்னைக்கு அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் செப்டம்பர் 9ஆம் தேதி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பொண்ணுமே தயாராகி இவங்க கூட கார்ல ஏறி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சரக்கு சாப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம எங்கேயாவது லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் சீன் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி கிட்ட இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ இந்த ஸ்ரேயாவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த ஸ்ரேயாவை கொலை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சுத்தியில அந்த பொண்ணுக்கே தெரியாம கார்ல மறைச்சு வச்சிருக்கான். அது கூட பாத்ரூம்ல ஏதாவது கரை பிடிச்சிருந்தா ஒரு ஆசிட் ஊற்றி அந்த கரையை போக்குவோம்ல, அந்த ஆசிட்டை இவன் 1 லிட்டர் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கான். அதன் பிறகு அந்த பொண்ணு சரியான போதையில இருந்த நேரத்துல, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களுடைய புறமண்டையில ஒரு 4 அடி அடிச்சிருக்கான், முன் மண்டையில 2 அடி அடிச்சிருக்கான், நடுமண்டையில ஒரு 4 அடி அடிச்சிருக்கான். அப்படி அடிச்சதுல அவங்களுடைய மண்டை ஓப்பன் ஆகி சம்பவ இடத்துலயே அந்த போதையிலேயே இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய அந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்காக நம்முடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற பயத்தினால அந்த பொண்ணை ஏமாத்தி, தனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி கடைசியில் அந்த பொண்ணையே தன்னுடைய சுயநலத்துக்காக சுத்தியலால அடிச்சே ஒரு கட்டத்தில் கொலை பண்ணிடுறான். அதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணுடைய சடலத்தை தூக்கி கார்ல வச்சுட்டு அங்க இருந்து அந்த மண்பாதை இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு தூக்கி போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஆசிட்டை எடுத்து அந்த பொண்ணுடைய முகத்துல ஊத்தி விட்டு இருந்திருக்கான். இப்போ அவனுடைய மைண்ட்ல இருந்தது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு நேபாளி, அதே சமயம் இந்த பொண்ணுடைய குடும்பத்தார்களும் இங்கே இல்லை, அந்த பொண்ணை அவங்க தேடி வரதும் ரொம்ப கஷ்டம், இதனால நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிதான் இவன் ஸ்மார்ட்டாக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். ஆனால் எந்த வேலையும் அவன் ரொம்ப நாள் நேசித்து பண்ணானோ, அந்த வேலையை பெருமைப்படுத்துகிற விதமாக அவன் தன்னுடைய காரில் ஆர்மின்னு ஒட்டினானோ, அந்த ஸ்டிக்கர் தான் அவனை கடைசியில் போலீஸ்கிட்டையே மாட்ட வச்சிருக்கு. ஸோ போலீஸ்கிட்ட இவனுடைய கன்ஃபெஷன்லாம் கேட்டதுக்கு பிறகு இமிடியேட்டாக அவனை கைது பண்ணி அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நேபாள் நாட்டு எம்பசியோடைய உதவியோட அந்த பொண்ணோடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோடைய குடும்பத்தார்களை வர வச்சிருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே டெல்லியிலேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. பிழைக்க போன இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்குள்ள மாட்டி யாருமே உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தேடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மருமகள் தான் அவளை கொலை பண்ண சொல்லி இருந்திருக்கா, அதனாலதான் என்னுடைய மகன் அந்த கொலையை பண்ணிட்டான், மேற்கொண்டு இப்ப நாங்க தங்கியிருக்கிற வீட்டையே எங்களை காலி பண்ண சொல்றா, அந்த வீட்டை நான் விற்க போறேன், அந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீங்க ஒருவேளை இங்க தங்குனீங்கன்னா எனக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எங்களையே மிரட்டுறா, எனக்கு என்னவோ என்னுடைய மருமகள் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் அதுக்கான ஆதாரத்தை தேடி பார்த்த போது எந்தவித ஆதாரமும் உங்களுக்கு சரியா கிடைக்கல. ஸோ தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராக்கேந்துக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஆசையா கடுமையாக உழைக்கணும், தான் பெருசாக ஆகணும் அப்படின்னு நம்பி வந்த அந்த பொண்ணுக்கு கடைசியில் அவங்களாவே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டி அவங்களுடைய உயிரை அவங்களாவே மாற்றிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நம்முடைய லைஃப்பில் எங்கே வேணாலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம சரியான முடிவை எடுக்கணுமே தவிர தவறான பாதையை என்னைக்குமே நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்குதுங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.